ஹாய்ங்க. எனக்கு 1 வீக்கா ஒரு கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து பாப்பாங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மெத்தட்ல எப்படி அருணாக்கொடி கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து 1 வீக்கா கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, "அக்கா பாப்பாங்களுக்கு வந்து அருணாக்கொடி கட்டி காட்டுங்கக்கா, தெளிவா வீடியோ போடுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி இன்னைக்கு அருணாக்கொடி வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பாங்களுக்கு கட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளி அருணாக்கொடி கட்டி காட்டுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்கிட்ட வந்து வெள்ளி அருணாக்கொடி இல்லைங்க. பாப்பா கட்டியிருந்தோம். அதெல்லாம் வந்து ஸ்கூலில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு கொலுசு மாற்றி எடுத்தாச்சு. அதனால இப்போதைக்கு என்கிட்ட வெள்ளி அருணாக்கொடி இல்லை. கயிறு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் பிளாக் கலர் கயிறு கேட்டீங்க. நாங்கள் வந்து ரெட் கலர் தான் கட்டுவோம். அதனால நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் கலர் மாற்றிக்கோங்க. நான் வந்து ரெட் கலரில் கட்டி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். கயிறு வந்து பெருசாக இருக்குது இல்லைங்க, இடுப்புக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுக்கலாம். ஒரே கயிறு இவ்வளோ லென்த் இருக்குது. அதை வந்து நம்ம 2ஆக மடித்து தான் இடுப்புக்கு கட்டுவோம். அது வந்து 2ஆக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எட்ஜு மடித்த எட்ஜு இருக்குது இல்லைங்க, அந்த எட்ஜுக்கு வந்துடலாம். அந்த எட்ஜுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு. ஒன்றும் இல்லை, அந்த எட்ஜு 2ஆக மடிச்சுக்கோ இல்லைங்க, அந்த எட்ஜுக்கு வந்தாச்சு. அந்த எட்ஜு வந்து ஒன்றும் பண்ணலை. இங்கே பாருங்கள், பெரியது இங்கே இருக்குது, சின்னது இங்கே இருக்குது. இது இப்படி இங்கே பாருங்க, ஒரு ஹோல் பண்ணிக்கிறோம். ஹோல் பண்ணிவிட்டு இந்த இருக்குது இல்லைங்க, பெரிய கயிறு இருக்குது இல்லைங்க, பெருசாக தொங்குது இல்லைங்க, இதை கொண்டு போய் இந்த ஹோல்குள்ளே விட்டுடலாம். ஹோல்குள்ளே விட்டுட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணிக்கலாம். வேறு ஒரு வேலையும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ பெருசாக இருக்குதா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்குதா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்படி பண்ணோம்னா சின்னதாயிரும். இதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இப்போ ஹோல் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இடுப்பில் கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பாங்களுக்கு கட்டி காமிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா பாப்பாங்களுக்கு இப்போதான் கட்டி 2 மாதம் தான் ஆகுதுங்களா, அதனால வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோல் இருக்குதுங்களா, அதை வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இடுப்பளவு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால இது அப்படியே கட்டிக்கலாம். ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கலாம். இந்த எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜில் வந்து ஒரு முடிச்சு பாருங்க. ஹோல் வந்து இந்த கையில் பிடிச்சிட்டுனா ஒன்றும் இல்லை, இங்கே முடிச்சு போட்டுருக்கோம். இந்த எட்ஜில் முடிச்சு போட்டுருக்கோம், இந்த எட்ஜில் வந்து ஹோல் இருக்குது. இந்த முடிச்சு கொண்டு போய் இந்த ஹோல்குள்ளே விட்டுறலாம். ஹோல்குள்ளே விட்டுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை வந்து ஹோல்குள்ளே விட்டுட்டோமா, இப்போ இதை கொண்டு போய் டைட் பண்ணிக்கலாம். இடுப்பு அளவு பார்த்துட்டு அந்தளவு கொண்டு போயிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது இல்லைங்க, இதை வந்து டைட் பண்ணுங்க. டைட் பண்ணிக்கிட்டே வாங்க, டைட் ஆயிரும். டைட் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் டைட் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணணும்னா லூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, லூஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணணும்னா டைட் பண்ணிக்கலாம். தொப்பை வளர வளர அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மெத்தடு. பாப்பாங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து அடிக்கடி கயிறு மாற்றுற மாதிரியே இருக்குது. அதனால தான் நான் இந்த இதை யோசிச்சு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அப்பா இந்த மாதிரி கட்டி விடுவாங்க, சுத்தமாக மறந்து போச்சு, ரொம்ப பிளாங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு வேலையை கண்டுபிடிச்சோம். ரொம்ப ஈஸி மெத்தடு தான், ஆனால் இது ஞாபகம் வரத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, இந்த ஹோல்குள்ளே வந்து இந்த முடிச்சு கொண்டு போய் விட்டாச்சு. விட்டுட்டு இதை வந்து டைட் பண்ணியாச்சு. இந்த ஹோல் இருந்துச்சுங்க, அதை வந்து டைட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டைட் வேணா டைட் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் வேணா லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு, இவ்வளோ தூரம் உங்களுக்கு தொங்க வேண்டாம், இது வந்து எக்ஸ்ட்ரா தொங்குறது மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டி கொஞ்சம் முடிச்சு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு முடிச்சு போட்டு இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இது வேண்டாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லூஸ் வேணா லூஸ் பண்ணிக்கலாம், டைட் வேணா டைட் பண்ணிக்கலாம். லூஸ் வேணா லூஸு, டைட் வேணா டைட்டு, அவ்வளோதாங்க. இது வந்து கொஞ்சம் தொங்க தான் செய்யுங்க, ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லைங்க, அதனால கொஞ்சம் விட்டுருக்கேன். இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதான்னு பாருங்கள். அவங்க கேட்டவங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் கேட்டதுக்காக நான் கட்டி காமிச்சிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பைங்க.